ஹலோ ஹால் ஐ எம் சாரா. கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸ் வந்து என்னை ரொம்ப பாடாப்படுத்திருச்சு. அளவும் கம்மி தான், 1 மீட்ரு கூட இருக்காது இந்த ப்ளவுஸில். பேக்கில் வந்து ஸ்டோன் ஒர்க்கு, 2 ஸ்லீவுக்கும் ஸ்டோன் ஒர்க்கு. ஒரு ஸ்லீவ் வச்சா நடுவில் அந்த ஸ்டோன் கரெக்டாக அந்த ஒர்க் வந்து நிற்கிது, இன்னொரு ஸ்லீவுக்கு தள்ளி போயிடுது. அதாவது ஆம்ஹோல் கிட்ட அந்த டிசைன் வருது. எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பேக் நெக் மட்டும் செட் பண்ணி லைனிங்கில் பின் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஒட்டு போடுற மாதிரி துணி வந்திருக்கு. ஸ்லீவுக்கு ஒட்டு போடணும், ஆனால் துணி பார்த்திங்கன்னா இருக்காது. அங்கங்கே எடுத்து ஜாயின் பண்ணி தான் ஒட்டு போடணும். இப்போ வந்து பேக்கில் கஸ்டமர் கேட்ட அளவு, நெக் அளவு வந்து 7 அல்லது 7.5 கேட்டாங்க. நான் 7.5 வச்சுருக்கேன். அகலமாகவும் இருக்கக்கூடாது, இறக்கமாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இது இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து அகலமாக இருக்குது, இறக்கமாக இருக்குது, இப்படி வைக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நான் நெக் அவங்க கேட்ட நெக்கில் ரொம்ப அகலமாக இல்லாமல் அவங்க கேட்ட நார்மல் நெக் சைஸ் வந்து கட் பண்ணி அடித்து திருப்பியிருக்கேன். பேக்கில் எந்த ஒரு கிளாத்து வைக்கல, கேன்வாஸ் வைக்கல, எதுவுமே வைக்கலை. அடித்து திருப்பியாச்சு. பேக் பார்ட் ஃபுல்லாகவே லைனிங் ஏற்ற அளவில் ஓவராக ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்குல்ல 2 சைடும், இதை வந்து பிரிக்கணும். ஆம்ஹோல் சைடில் வர அந்த 3 லைன் வந்து பிரித்து எடுக்கணும். அது போக டிசைன் வந்து ரெடி பண்ணணும். ஸ்லீவுக்கு வந்து இந்த டிசைன் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட கஸ்டமர்கிட்ட நான் காட்டின டிசைன் வந்து மொத்தம் ஸ்லீவ் சுற்றளவு 6-12 இன்ச்சுன்னா இந்த கையோட ரவுண்டு மொத்தமாக 10 அல்லது 11 இன்ச் வந்து தேவைப்படும். ஆனால் சேரீலேருந்து அவ்வளோ கிளாத் எடுக்க முடியாது. ஜாயின் போடுறதுக்கும் சேலை வந்து ரொம்ப நீளமாக இல்லை, அதுதான் ப்ராப்ளம். அதனால் எவ்வளோ சின்னதாக டிசைன் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்கேலப். இந்த ஸ்கேலப் வந்து ஆம் ஹோல் சைட்லேயும் நெக் சைட்லேயும் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்மளுக்கும் தேவைப்படுமேன்னு சொல்லி ஒன்று ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சேலையிலேருந்து 6 இன்ச் எடுக்கிறேன். கஸ்டமர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க சேலையிலேருந்து எவ்வளோ கிளாத் எடுப்பீங்க அப்படின்னு. அவங்களோட சுத்து வந்து கம்மியாயிடுமோன்னு சொல்லி அதை விசாரித்தாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப கம்மியாக எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஸ்கேலப்போட நீளம் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 8 இன்ச் பக்கம் வந்துச்சு, 8-9 இன்ச்சு பக்கம் வந்துச்சு. நேராக வைக்கக்கூடாது, சைடாக வச்சுக்கலாம் அப்படி சொல்லி 6 மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் 6 கட் பண்ணலை, 6.5 பக்கம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல கிராஸாகவே வச்சுருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் கிராஸாகவே வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வச்சா 8 இன்ச் 8.5 பக்கமே வந்துடும். அதனால் கிராஸாக வச்சு அவுட்லைனில் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 6.5 அதுபோல் நான் ஃபுல்லாக சேலையோட நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இந்த டிசைனுக்கு. கொஞ்சம் இந்த சமோசாலாம் வச்சா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த ஸ்கேலப்பில் அந்த மெழுகு சைடு இருக்குல்ல, ஒற்றை சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருக்கணும். கிளாத்து மேலே அப்படியே இந்த ஸ்கேலப் டிசைன் அப்படியே வச்சு தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் திருப்பி அயன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாரீ கிளாத்தில் கரெக்டான ரைட் சைடை வந்து எண்ணெய் மேல் பார்த்த மாதிரி வைக்கிறேன், மேலே பார்த்த மாதிரி வைக்கிறேன். அந்த ஸ்கேலப்போட அந்த ஒற்றை பகுதி சைனிங்காக இருக்கும், அந்த பகுதியும் மேலே பார்த்து வைக்கிறேன். இப்போ ஸ்கேலப் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா ஓரமாக கேன்வாஸோட ஓரமாக தையல் போட்டு வரேன். இந்த இடத்துல ஸ்கேலப் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது தைக்கும்போது 1/2 இன்ச்சோ சிங்கிள் கைடோ வச்சு அந்த கேன்வாஸ் பேப்பரில் தைக்கக்கூடாது. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்கேலப் கட் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் சைடு வேணால் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த ரவுண்டு ஆஃப் ரவுண்டு மாதிரி வருதில்ல ஸ்கேலப், இந்த இடத்துல வந்து கரெக்டான அளவு தான் நம்ம தைச்சிட்டு வரணும். அந்த எட்ஜ்லேயே தையல் போட்டு அந்த ஒரு வி மாதிரி வருதில்ல, அந்த இடத்துல நல்லா நீடில் நல்லா இறக்கி அதுக்கப்புறம் திருப்பி தைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கேலப்போட அவுட்லுக் வந்து கரெக்டாக ஆஃப் ரவுண்டு மாதிரி வந்து நிற்கும். நான் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இடத்துல நிறுத்தாமல் அப்படியே திருப்பி இருப்பேன்.
லைட்டாக அசைஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து சின்னதாக அந்த தையல் வந்து விழலை. அப்போ இதை அப்படியே நான் திருப்பி இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஸ்கேலப் வந்து ஒரு மாதிரி நடுவில் கேப் விழுந்த மாதிரி இருந்திருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஃபுல்லாக தைக்கலை, ஒரு சைடு மட்டும் தான் தைச்சிருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும், மற்ற எல்லா இடத்துலையும் வி மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துல வி மாதிரி அந்த தையல் வந்து விழலை. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல தைக்கிறேன். கேன்வாஸ் பேப்பரில் அவுட்லைன் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக ஒரு பாயிண்ட் விட்டு தான் தைச்சிருப்பேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த இடத்துல கிளாத் விட்டுருக்கேன்ல, இந்த கிளாத் எல்லாமே நல்லா கட் பண்ணி விடணும். அப்போ தான் அதை வந்து கரெக்டாக திருப்ப முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம அயர்ன் பண்ணவே போகிறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி துணி விட்டு கட் பண்ணணும். இப்போ சின்ன சின்ன நாட்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். அந்த வி மாதிரி வருதில்ல, ஒரு டிசைனுக்கு நடுவில் நல்லா கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த கட் வந்து கேன்வாஸ் பேப்பர் மேலேயும் சின்ன சின்னதாக படும். ஆனால் தையலுக்கு வந்து படவே கூடாது. தையலில் பட்டால் பிரிஞ்சிரும். தையலுக்கு படாமல் கேன்வாஸ் பேப்பரை டச் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கட் மாதிரி கொடுத்துட்டு வரணும். அந்த 1/2 ரவுண்டு இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே கட் கொடுக்கணும். ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக திரும்பி வராது, நம்மளுக்கு ஷேப்பே ஒரு மாதிரியாக ஆகிடும். இப்போ ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்குமே நான் கட் கொடுத்துட்டேன். இப்போ திருப்ப போகிறேன். நல்லா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா, கேன்வாஸ் பேப்பர் மேலே சின்ன சின்னதாக கட் இருக்கும், ஆனால் தையலில் படாது. இப்போது கேன்வாஸ் பேப்பரில் வந்து அப்படியே உள்ளே திருப்ப போகிறேன். திருப்பி அந்த ரவுண்டை வந்து வெளியே வந்து எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா அந்த இடத்துல நல்லா நீவி விட்டு எடுக்கணும். சரியாக வரலை அப்படின்னா சின்னதாக ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு லைட்டாக உள்ளே இருக்க ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து விடணும். இப்போ எனக்கு வந்து மேலே இருக்க 3 ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுச்சு, கீழே இருக்க 2 வந்து கரெக்டாக வரல, நடுவில் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த தையலுக்கு நேர் நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவ்வளோதான், நீட்டாக கிடச்சிருச்சு. ரொம்ப ஈஸி தான் ஸ்கேலப் வைக்கிறது. நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பர் கரெக்டாக வச்சு நம்ம தைச்சோன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வெளிப்பக்கமாக, அதாவது கேன்வாஸ் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து வெளியே தெரியும், லைட்டாக அந்த பார்டர் மாதிரி அவுட்லைன் மாதிரி தெரியும். இப்படி தெரிஞ்சால் நல்லது. கேன்வாஸ் பேப்பர் வந்து ரைட் சைடில் வந்து வெளியே வராது. பார்த்திங்கன்னா தெரியும், கேன்வாஸ் பேப்பர் எங்கேயுமே வெளியே வந்திருக்காது. இப்போது நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு இந்த 2 எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்கு தைக்கும்போது ஃபுல்லாகவே 1/4 இன்ச் போல் அவுட்லைன் எல்லாம் தைச்சி தான் நான் திருப்பியிருக்கேன். ஸ்கேலப் வந்து கரெக்டான அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைனில் தைச்சிருக்கேன். இப்போது ஸ்கேலப்போட ஆப்போசிட் அந்த ஆர்ம் ஹோல் சைடு வர்றதை கேன்வாஸில் வந்து தைக்கிறேன். அயர்ன் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மட்டும் தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபுல்லாகவே நம்ம அவுட்லைன் இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். தைக்கும்போதே 2 பீஸாக தைச்சிருங்க, அப்போ தான் ஆப்போசிட் கரெக்டாக தெரியும். இப்போ நான் இந்த ஒரு பீஸ் தைச்சிட்டேன்னா இது ஆப்போசிட் பீஸ் அப்போவே தைச்சிருவேன். இல்லைன்னா 2மே ஒரே டிசைனாக வந்து நின்றோம். அப்போ நம்ம திருப்ப முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போது இந்த ஒரு பீஸ் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ளவுஸில் வந்து அந்த ஆர்ம் ஹோல் சைடு போகிற இடத்துல இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பிரிச்சுருக்கேன். அது பிரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒட்டுற வேலை இருக்குது. மேலே இருக்கிறது தான் ஷோல்டர் சைடு, அந்த சின்ன கேப் மாதிரி இருக்குல்ல, அது கரெக்டாக அது எங்கே வருமோ வச்சுட்டு எப்படி வச்சு தைக்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன். நெக்கு வந்து ஆல்ரெடி வந்து இவங்களது அகலம் இல்லாத நெக்கு, கரெக்டாக யூ நெக் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்கேலப் வந்து உள்ள வரைக்கும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் கழுத்து குறுகலான மாதிரி ஆகிடும். அதனால் வெளிப்பக்கமே அந்த நெக்கோட அவுட்லைனில் டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப உள்ளேயும் தள்ளலை. ரொம்ப உள்ளே தள்ளினா இன்னும் நெக்கு வந்து கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி ஆகிடும்.
இப்போ கீழே இருக்க அந்த ஸ்டோன் லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமே ஸ்கேலப் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். ஸ்கேலப் ரவுண்டும் ஆம்ஹோல் சைடும் ஷோல்டர் சைடு எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நாட்டு வச்சு கொஞ்சம் அந்த இடத்துல 2 கலர் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, ப்ளைனாக இருக்குது. எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் லேஸ் ஒர்க் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேஸ் வந்து 1/4 இன்ச் லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 1/4 இன்ச் வந்து வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்வ் வர இடத்துல நல்லா திருப்ப முடியும். அதாவது கொஞ்சம் பெண்ட் பண்ணி 1/4 இன்ச் வந்து உள்ளே மடக்கி அந்த பெண்ட் எல்லாமே அந்த கேர்வ் எல்லாமே தைச்சிட்டு வரணும். அப்போ இந்த 1/4 இன்ச் லேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா ஜரி வந்து ஒரு மாதிரி தேன் கலரில் இருக்குது. அந்த தேன் கலருக்கு கரெக்டான லேஸ் வந்து கிடைக்க மாட்டேது. ஒன்று நல்ல காப்பர் கலரில் கிடைக்கிது, இல்லைன்னா கோல்டு கலரில் கிடைக்கிது. அந்த அந்த கலருக்குன்னு சொல்லி இல்லை, சாரீ கலர்லேயே அந்த ப்ளவுஸ் கலர்லேயே வாங்கி வச்சாலும் அந்தளவுக்கு எடுப்பாக தெரியாது. ஏன்னா அது டபுள் கலர். அந்த பிங்க் கலருக்கு வாங்கி வச்சாலும் அதுவும் தெரியாது. அதான் யோசிச்சுட்டு நான் கோல்டன் கலரே போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. சரி, கஸ்டமர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பிரித்து வேறு எதாவது லேஸ் கூட வச்சுக்கலாம். நான் மேலாப்பில் தான் வச்சு தைக்கிறேன். எந்த ஒரு பேட்டர்னுமே நான் வந்து கட் பண்ணி இப்படி கட் பண்ணி அப்படி கட் பண்ணி அப்படி தைக்கிற பழக்கமே இல்லை. நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்கில் மட்டும் லேஸ் வச்சு கொடுத்துர்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் எல்லா கஸ்டமருக்கும் நான் தைச்சி தரேன். ஏன்னா நான் கிராமத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பிடிக்கலைன்னா கொண்டு வந்து சட்டன் கொடுத்துருவாங்க. நம்ம அதை உட்காந்து பிரித்து 1008 வேலை நம்மளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லி கேட்கவும் மாட்டாங்க. நம்ம தான் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு தைச்சி தரணும். ஒரு சில கஸ்டமர் நல்லா அமைவாங்க, ஒரு சில பேர்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். தைக்க முடியாது, பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் கண்டிப்பாக நீ தான் தைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிவிடுவேன். ஏதாவது டிசைன் வேணுமா, என்ன வேணும், ஏது வேணும்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கக்கிட்ட தைச்சி கொடுத்து பணம் வாங்குறது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். எனக்கு இந்த லேஸ் வைக்கும்போது அதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த லேஸுக்கும் ப்ளவுஸில் இருக்க அந்த ஜரிக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வைக்கிறேன். பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தைச்சி முடிக்க போகிறேன். இந்த பெண்டு இருக்குது பார்த்திங்களா, இப்போ நான் லைட்டாக பெண்ட் பண்ணல, இந்த இடம் எல்லாமே 1/4 இன்ச் லேஸில் தான் முடியும். 1/2 இன்ச்சு 1 இன்ச் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டிசைனே மறைக்கிற மாதிரி ஆகிடும். அழகாக சின்ன சின்ன ரவுண்டாக இருக்கா, அதுக்கு இந்த 1/4 இன்ச் லேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கிறேன். இது எல்லாமே வந்து உள்பக்கமாக தையல் போடுறோம்ல அது வரைக்குமே வரும். எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச் கொடுத்து உள்ள தையல் போடுவோம்ல அது வரைக்குமே நான் அந்த லேஸ் எல்லாம் கொண்டு வரேன். ஏன்னா சைஸ் பெருசாகிடுச்சுன்னா பிரிப்பாங்க, இடையில வந்து லேஸ் மட்டும் நின்ன மாதிரி அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ லேஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வரைக்குமே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து அவுட்லைனில் இப்போ ஒரு எஜ்ஜில் தையல் போட்டு வந்த லேஸோட ஒரு எஜ்ஜில் இப்போது அப்படியே ஆப்போசிட் பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு வரேன். லேஸ் வைக்கிறதும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வச்சுட்டு வரணும். ஏன்னா இந்த ரவுண்டு அந்த கேர்வெல்லாம் கரெக்டாக கொண்டு வரணுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு கொண்டு வரணும். அப்போ தான் அவுட்லுக் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல கேப்பு, அந்த கேப்புக்கு எல்லாமே இந்த சைடில் பிரித்த ஸ்டோன்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒட்டணும். அதே லைன் போல் பக்கம் பக்கமாக ஒட்டுற அளவுக்கு ஸ்டோன் வருமானு தெரியலை. இருக்க ஸ்டோனை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு லைனாக ஒட்டிட்டு வரணும். இப்போ ஒரு சைடு வந்து லேஸ் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் ஆப்போசிட்டு நான் வச்சுட்டேன். ஒரு சைடு வைக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆப்போசிட் சைடும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவில் வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன், ஒரு மாதிரி கோபுரம் மாதிரி.
அவுட்லைனில் வந்து இப்போது வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு அவுட்லைனில் தையல் போட்டு வரேன். கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓரத்துலேயே தையல் போடணுமானா அப்போ போட வேண்டாம், அது 2 வேலை ஆகிடும். நீங்கள் வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு வந்தால் நீட்டாக இருக்கும். 1க்கு 2 வேலை பார்க்குறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு, டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த ப்ளவுஸ் எடுத்து நான் 4 நாள் பக்கம் ஆச்சு. இப்போ தான் முடித்து அவங்களுக்கு இன்னொரு ப்ளவுஸும் தைச்சி ரெடி பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டேன். ஒரு சில கஸ்டமர்ஸோடது வந்து ரொம்ப இழுக்கும், நம்ம முடிக்கணும்னு நினச்சாலும் முடிக்க முடியாது. அது என்னன்னே எனக்கு தெரியல. போய்கிட்டே இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இவங்களும் ரொம்ப வாட்ஸ்அப்பில் எப்போ தருவீங்க அண்ணி அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாகி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்துருப்போம். இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் கொடுத்த உடனே கேட்குற ஆட்கள் தான், அவங்களும் கொடுக்கணும். இன்னொரு கஸ்டமர் வந்து பொங்கலுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அடுத்த பேட்ச் இன்னொரு பேட்சே கொடுத்துட்டாங்க கொண்டு வந்து ப்ளவுஸ். அவங்களுக்கு இன்னும் முடிக்கலை. இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு தலையெல்லாம். ஐயோ நம்ம கொடுக்கணுமே, இத்தனை பேர்த்தோடது வாங்கி கையில் வச்சுருக்கோமே, தைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து நல்லா ஊந்து போகிறா. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை விட்டு நல்லா ஊந்து வெளியே வாசப்படியிலேருந்து போகிறா. வாசப்படிக்கு போனால் கீழே வந்து ஒரு 3 ஸ்டெப் இறங்குற மாதிரி இருக்குது. அங்கேயும் போய் விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தூக்கிட்டு அவள் கூடயே இருக்க மாதிரி இருக்குது. அவளை குளிக்க வைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அப்படி பார்த்தே டைம் கரெக்டாக இருக்குது. காலையில் தான் உட்காந்து நான் தைக்கிற ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் தைச்சிட்டு மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் தைக்க முடியலை என்னால். டைம் கிடச்சா சாரீ ஓரம் ஊக்கு வைக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு 4 நாள் பக்கம் வந்துருச்சு. என்னடா இவ்வளோ நாள் போகுதே, முடிச்சிருவோமா, மற்ற கஸ்டமருக்கு ரெடி பண்ணி தருவோமான்னு ஒரே சிந்தனையாக போச்சு. எப்படியோ முடிச்சிட்டேன். முடிச்சிட்டின்னா கஸ்டமர்கிட்ட கொடுக்கல, கையில் தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதை வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து எப்படி நல்லா ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதையும் ஒரு ஷார்ட்ஸாக நான் வந்து போடுறேன். இப்போது கீழே ஸ்லீவோட கீழே அந்த ரவுண்டுக்கு வர்ற பார்டரும் வச்சுட்டு கரெக்டாக 2 தையல், இந்த ஒரு எஜ்லேயும் அந்த எஜ்லேயும் ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே தைக்கும்போது 2 ஸ்லீவாக ஒன்று தைச்சதுக்கப்புறம் இன்னொன்று கண்டிப்பாக தைச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ். பஃப் ஸ்லீவோட மார்க்கிங் வீடியோ வந்து இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். சென்ட்ரு கரெக்டாக பார்த்துட்டு சின்ன சின்ன இதாக ஃப்ளீட்ஸாக வைக்கணும், 4 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த பஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மற்றது வந்து இந்த துணியில் 2 பக்கமுமே அடித்து அது வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும். இது வந்து மேலே மட்டும் கொஞ்சம் பஃப்னு இருக்கும், அழகாக இருக்கும். நானே 2-3 ட்ரெஸ்ஸில் வந்து இதை தைச்சி போட்டிருக்கேன். அழகாக இருக்குது, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இதான் வந்து ஸ்லீவோட அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெக்கில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுல கேப்பு, அந்த இடத்துல எல்லாமே அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டியாச்சு. ஹூக்கெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி கஸ்டமர் கைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். இதுதான் ப்ளவுஸோட அவுட்லுக். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன ஏதுன்னு எனக்கு தெளிவாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.